நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற ஒருவராகிலும் என்னமோ நான் சும்மா பூமிக்கு வந்தேன், என்னமோ வாழ்றேன், ஏதோ சாகிறேன் என்பதாக உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்வை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். திட்டம் இல்லாமல் நீங்கள் யாரும் இந்த பூமிக்கு என்ன பண்ணல, வரல. சில நேரங்களை சொல்லுவாங்க, உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஒண்ணுமே இல்லாதவன், உனக்கு ஒரு அறிவும் இல்லை, உனக்கு சொன்னாலும் புரியாது, நீ இப்படித்தான் அப்படின்னு உன்னை பார்த்து சொல்லுவாங்கன்னா, இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ எதுக்குமே லாக்கி இல்லை, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் தாயின் வயிற்றிலே உன்னை அனுப்புகிற போது உன்னை குறித்து ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவ திட்டம் இல்லாமல் நீ இந்த பூமிக்கு வரவில்லை. உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் ஆண்டவருக்கு உண்டு. சில நேரத்தில் சிலர் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நீங்க சில பேரை நினைப்பீங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஒருவரையும் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் பூமிக்கு அனுப்பவில்லை. ஒரு திட்டத்தோடு தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு கரு உருவாகிற போது சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட உயிரணுக்கள் தாயின் வயிற்றிலே உருவாகிறதாம். ஆனால் 1,00,000க்கும் மேற்பட்ட உயிரணுக்களிலே ஒரு உயிரணு மாத்திரம் பூமிக்கு வருகிறது. அந்த உயிரணுவா உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ பிறக்கும் போது 99,999 பேரை கொன்றுவிட்டு அவர்களை ஜெயித்து விட்டு பூமிக்கு வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையை பிறக்கும் போதே ஆண்டவர் ஜெயிக்க பண்ணியிருக்கிறார். நீ பிறக்கும் போதே தோற்று வரல. உன் வாழ்க்கையை ஆண்டவர் பூமிக்கு கொண்டு வரும்போது உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்தே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நீ திட்டம் இல்லாமல் இந்த பூமிக்கு வரல. ஒருவேளை நான் ஒரு மாதிரி இருக்கிறேன், நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படித்தான் போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நான் சவால் விட்டு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இல்லை இல்லை, ஆண்டவர் உன் வாழ்வை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பிறக்கும் போதே உன்னை ஜெயிக்க பண்ணிய ஆண்டவர் பிறக்க பண்ணிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பூமிக்கு வரும்போதே அத்தனை பேரை ஜெயிச்சுட்டு உன்னை வர பண்ணின ஆண்டவர் உன்னை வந்ததுக்கு அப்புறம் உன்னை தம்முடைய கரத்தில் எடுக்காமல் போய் விடுவாரோ, உன்னை நடத்தாமல் போய் விடுவாரோ, உனக்கான காரியத்தை செய்யாமல் போயிடுவாரோ. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனால் பரம பிதா அவர்களுக்கு பிழைப்பூட்டுகிறார். ஆகாயத்து பட்சிகளை பிழைப்பூட்டுகிற ஆண்டவர், காகங்களை பிழைப்பூட்டுகிற ஆண்டவர் உன்னையும் பிழைப்பூட்டுவார். ஆமென், அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர், ஒரு காக்கா குருவிக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் உன்னை போஷிக்காம போயிடுவாரோ, உன்னை நடத்தாம போயிடுவாரோ, உன்னை மேன்மைப்படுத்தாம போயிடுவாரோ. உன் கரங்களை பிடித்து சொல்றாரு, உன்னை ஒரு தேவ திட்டத்தோடு கூட நோக்கத்தோடு தான் இந்த பூமியில பறக்க பண்ணிருக்கிறேன். நீ தேவ திட்டம் இல்லாம இந்த பூமிக்கு வரல. ஆமென். அதனால சீக்கிரமா சாகணும்னு நினைக்காத. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற காலம் வரைக்கும் உயிரோடு கூட இருங்க. அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார்.